வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக திமுக கூட்டணி வந்து பார்த்தீங்கன்னா படுதோல்வி அடைய போகுது, ஆட்சியை பறிகொடுக்க போகுது. அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. தமிழ்நாட்டில் வந்து திமுக வந்து 23 கட்சியோட கூட்டணி வச்சு ஒரு வலுவான கூட்டணி மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே அந்த கட்சியில் அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா 1% மேலே வாக்கு கொண்ட கட்சிகள்னால் அது 2 கட்சிகள் தான். ஒன்று திமுக, அந்த கட்சிக்கு வந்து 25% வாக்கு இருக்குது. ரெண்டாவது காங்கிரஸ், அதுக்கு 4% பார்த்தீங்கன்னா வாக்கு இருக்குது. 3 கட்சிகள் பார்த்தீங்கன்னா 0.5%க்கு மேல் வாக்கு கொண்டு இருக்குது. அது எந்த கட்சிகள் அப்படின்னா சிபிஐ, சிபிஎம், விசிகே, இந்த கட்சிகள் தான் பார்த்தீங்கன்னா மொத்தம் பார்த்தீங்கன்னா 0.5%க்கு மேலே வாக்கு கொண்டு இருக்குது. மொத்தமே பார்த்தீங்கன்னா இந்த 3 கட்சியோட வாக்கு கூட்டம் அப்படின்னா 2% தான் வருது. மீதம் இருக்கிற 20 கட்சிகள் மொத்த வாக்கு சதவீதம் எவ்வளோதுமா 1% கூட பார்த்தீங்கன்னா தாண்டவே தாண்டாது. அந்த கட்சிகளின் பெயரில் இருக்கும் எழுத்துக்களின் எண்ணிக்கையை விட அந்த கட்சி தொண்டர்களின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவு. ஆக மொத்தம் திமுக கூட்டணி வாக்கு சதவீதம் மொத்தம் பார்த்தீங்கன்னா 32% தாண்டவே தாண்டாது. அப்படியே இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணி பக்கம் பார்த்தோம் அப்படின்னா 1%க்கு மேல் வாக்கு கொண்ட கட்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 கட்சிகள் இருக்குது. அது என்ன அப்படின்னா அதிமுக, இந்த அதிமுக வாக்கு சதவீதம் எவ்வளோனா 25% பார்த்தீங்கன்னா வாக்கு இருக்குது. அதே மாதிரி அடுத்து வந்து பாஜக இருக்குது. அந்த பாஜக வாக்கு சதவீதம் எவ்வளோனா அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா 5% பார்த்தீங்கன்னா அந்த கட்சிக்கு இருக்குது. அதே மாதிரி பாமகவோட வாக்கு சதவீதம் இருக்குது. இந்த பாமகவோட வாக்கு சதவீதம் எவ்வளோ இருக்குன்னா 4% இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமமுக கட்சி இருக்குது. இதோட வாக்கு சதவீதம் எவ்வளோ இருக்குன்னா 1% பார்த்தீங்கன்னா இருக்குது. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா 1%க்கு மேலே வாக்கு கொண்ட கட்சிகள் அப்படின்னா 4 கட்சிகள் இருக்குது. மீதம் இருக்கிற பார்த்தீங்கன்னா சிறிய கட்சிகளின் மொத்த வாக்கு அப்படிங்கிறதுனா 0.5. ஆக மொத்தம் அதிமுக கூட்டணி மொத்த வாக்கு சதவீதம் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அதாவது கட்சிகளின் அடிப்படையில் 35.5% வருது. திராவிட கட்சிகள் வேண்டாம் என்று புதிய வரவுக்கு வாக்களிப்பவர்கள் பார்த்தீங்கன்னா 10% இருக்காங்க தமிழ்நாட்டில். அதே மாதிரி எந்த கட்சியும் சாராத சூழ்நிலைக்கு ஏற்ப வாக்களிக்கும் வாக்காளர்கள் அப்படின்னா 20% வாக்காளர்கள் பார்த்தீங்கன்னா இருக்காங்க. இவங்க தான் பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் ஓட்டர்ஸ்பாங்க. அதாவது இவங்க தான் ஆட்சியே தீர்மானிப்பார்கள். அவர்கள் வாக்களிக்கும் காரணம்னா என்ன அப்படின்னா முந்தைய ஆட்சியின் செயல்பாடை பார்த்து வாக்களிப்பாங்க, தேர்தல் வாக்குறுதிகளை பார்த்து வாக்களிப்பாங்க, வெற்றி பெறும் கட்சிக்கு வாக்களிப்பாங்க. ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஆட்சி மாற்றத்தை எதிர்பார்ப்பது பார்த்தீங்கன்னா அவங்களாம். அப்புறம் தொகுதி வேட்பாளர்கள் போட்டியின் சின்னத்தை பார்த்து வாக்களிப்பாங்க. அப்புறம் ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலை, முந்தைய ஆட்சியின் செயல்பாடு கடந்த முறை பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு எதிரான பெரிய அளவில் அதிருப்தி இல்லாமல் இருந்தாலும் இயல்பாகவே இருக்கும் ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலை திமுக கூட்டணிக்கு வாக்காக மாறிதான் போகுது. இந்த முறை அது திமுக கூட்டணிக்கு எதிராக பெரிய அளவில் தமிழகத்தில் இருக்குது. அடுத்து திமுக அள்ளிவிட்ட தேர்தல் அறிக்கைகள் திமுக கூட்டணிக்கு வாக்காக மாறியது 2021. ஆனால் திமுகவின் தேர்தல் அறிக்கைகள் சொன்னதை செய்யாததால் தற்போது அரசு ஊழியர்கள், செவிலியர்கள், ஆசிரியர்கள், மருத்துவர்கள், துப்புரவு பணியாளர்கள், மாணவர்கள் என்று ஒட்டுமொத்த சமூகமே திமுக ஆட்சியின் மீது கடும் கொந்தளிப்பில் உள்ளது. ஆகவே அந்த வாக்குகள் எல்லாம் கண்டிப்பாக திமுக கூட்டணிக்கு இந்த முறை செல்லாது. அதில் பெரும்பகுதி தாவேகாக்கும் சிறிய அளவில் அதிமுக கூட்டணி செல்லைக்கு அதிக அளவில் வாய்ப்பு இருக்குது. அடுத்து ஒவ்வொரு தேர்தலிலும் ஆட்சி மாற்றத்தை விரும்புகிறவர்களும் ஒருத்தவங்க இருப்பாங்க. கடந்த முறை திமுகவுக்கு வாக்களித்து இருப்பார்கள் அவர்கள் வாக்குகள் இந்த முறை பெரும்பகுதி அதிமுக கூட்டணிக்கும் சிறிய அளவில் தாவேகா கூட்டணி செல்லைக்கு அதிக அளவில் வாய்ப்பு இருக்குது. 2 கூட்டணியிலுமே தொகுதி வேட்பாளர்கள் தொகுதி பங்கீடு இன்னும் முழுமையடையாமல் இருக்குது, அறிவிக்கப்படலை. ஆகவே இதை இப்போதைக்கு பெரும்பாலும் நம்ம வந்து கணிச்சு உறுதியாக சொல்ல முடியாது. ஆக மொத்தம் ஃப்ளோட்டிங் ஓட்டர்ஸ் வாக்குகளில் அதிமுக கூட்டணிக்கு வந்து 7%, திமுக கூட்டணிக்கு 3%, தாவேகாக்கு 10% என பிரியும். மாற்றத்தை விரும்பும் வாக்காளர்களின் வாக்குகள் 10% வாக்குகளில் நாம் தமிழர் கட்சி 5% வாங்கும், தாவேகா 5% பிரிக்கும். இறுதியாக தேர்தல் முடிவுகள் எப்படி மாறும்? அதிமுக கூட்டணி 42.5% வாக்குகள் வாங்கி வெற்றி பெறும். அதே மாதிரி அந்த கட்சியோட அடிப்படையில் வாக்குகள்னா 35.5% இருக்குல்ல அதிமுக கூட்டணி, அது போக ஃப்ளோட்டிங் ஓட்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 7% சேரும்போது 42.5% வாக்குகளாக பார்த்தீங்கன்னா அது மாறி இந்த முறை ஆட்சியை பார்த்தீங்கன்னா பிடிக்க அதிக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணிக்கு 35% வரும் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும். அதாவது கட்சிகளோட அடிப்படையில் வாக்குகள்னா 32% வருது. ஃப்ளோட்டிங் ஓட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3% சேரும்போது மொத்தம் 35% வாக்குகள் பார்த்தீங்கன்னா 2026 வாங்கக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தாவேகா வந்து 15% வாக்குகள் பார்த்தீங்கன்னா வாங்கக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதாவது 10% ஃப்ளோட்டிங் ஓட்டர்ஸும் 5% மாற்றத்தை விரும்பும் வாக்காளர்னு பார்த்தீங்கன்னா தாவேகாவுக்கு வாக்களிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது.
அதே சமயம் நாம் தமிழர் கட்சியும் பார்த்தீங்கன்னா 5% வாங்குவாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறமை வாக்காளர்கள் தான். மீதம் இருக்கக்கூடிய 3% வாக்காளர்கள் தான் சுயேட்சை நோட்டு என்று போடுவார்கள். ஆக மொத்தம் இப்போது இருக்கும் கூட்டணி நிலையிலே அதிமுக வெற்றி கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டு விட்டது. அதை உணர்ந்து தான் அதிமுக தலைவர் புதிய தமிழகம், தேமுதிக போன்ற கட்சிகளை கூட கூட்டணி இழுக்க முயற்சி செய்யாமல் இருக்கிறார். ஓபிஎஸ், செங்கோட்டையன், சசிகலா, புகழேந்தி போன்றவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் விட்டுவிட்டார்.